போவாங்க. நீ கேக் போறதுலாம் இங்க நான் ஆள் கிடையாது. நீ டேக் போடுறதுலாம் நம்ம ஆள் கிடையாது. ஒரே டேக்கு தான். ஒட்டு மட்டும்தான். நீ சொல்ல மாட்டியா? சுத்தணும்னா சுத்தரத்துல வெட்டணும். ஆனால் சுத்தக்கூடாது. சுத்துறாங்க சுத்தத்துலாம் ஒன்றும் பேர் கேவத்துல சுற்றி வெட்டுறாங்கல்ல. நம்மளை பற்றி இன்னும் தெரியல. சுத்தம் நான் தான் முதல்ல. சுத்தக்கூடாதுலாம் இல்லை. சுத்துறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. நான் சுத்திட்டு கோடை போட்டு சுத்திடுவேன். ஒரே இடத்துல வெட்டணும். எங்க வெட்டணும்? வெட்ட போனாரு ப்ரோ. இது போதும் போதும் அழுதி வர்றா. இல்லை அது மீன் தான் இருக்குது. எல்லாம் இது இந்த மீன் தான் இருக்குது. இல்லை போனேன் அதிகமாக பொடிசா பஸ் இருக்குதா? சிம்மி இல்லை சிம்மி எடுத்துட்டேன். பொடிசா 2 ஃபோனில் சிம்மி அப்படியே வலிச்சிட்டு சுத்தமாக இருக்கும். கொஞ்சம் சின்னதாக போடுறேன், பெருசாக போடுறேன். நான் ஒன்றா போட்டால் நாளாக போகுது. மீன் உட பிரிஞ்சு போயிடுது. எப்போ போட்டுது? போன மணி போட்டதா இல்லை உடனே போட்டுதா? அப்புறம் போன மணி போட்டு எத்தனை நாள் ஆகுது? 1 வாரம் 4 நாள் ஆகுது. போதும் இதுக்கு மேலே தான். மீன் வேணால் ஒன்றும் ஆகாது. பஞ்சு மாதிரி இருக்கானோ. தலைவா ஒரு கேர மீன் ஒரு குறுக்கு 1200 போட்டீங்களா? இங்கே இங்கே எல்லாம் ஆள் சைக்கிள் இருந்துச்சு. நீங்கள் ஒரு பாய் வாங்கி போனாங்களா? ஒன்றரை கிலோ வருது. மீன் கொழுப்பு மீன். நாங்கள் கொழுப்பு மீன். போயிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. இன்னும் ஒரு 1 ஹவரில் ரெடி ஆகிடும். வேறு வேலை கிடையாது. வேலை இதோட டைமு. இதுக்கப்புறம் வேலை வராது. என்னப்பா கை முடிஞ்சா அப்படியே வர கூப்பிட்றான். அவன் முருகக்கடை வேலை செய்கிறவன் வந்து முருகவேல் பாட்டியான். அவனே கூப்பிட்றான். அவனை பார்த்து முருகக்கடை வேலை செய்கிறவன் முருகவேல் பாட்டி. ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டுனேன். ஊருக்கு போய் வந்ததுலேருந்து அப்புறம் உடனே வர வேண்டியதானே அப்படின்னு கேட்குறான். அவனை அதில் போன வச்சான். இப்போ எனக்கு இதெல்லாம் சரி கிடையாது மாமா அப்படின்னா. ஆமாம் சரி கிடையாது. அவன் தான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். ஏன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க? நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். வீட்டுக்கு அனுப்பிச்சு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அப்புறம் இது சரி கிடையாது அதுக்கு சரி கிடையாதுன்னா நான் அனுப்பிச்சி விட்றேன். கூப்பிடல நாளைக்கு. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கேன் என்ன நடக்குது இருக்குன்னு. பாக்ஸில் வாய விட்டு என்ன நினைப்பாங்க நம்மளை பார்க்குறவங்க? பாக்ஸில் வாய விட்டா பார்க்குறவங்க நினைப்பாங்க. இவ்வளோ நாய்க்கு முக்கியத்துவம் உங்களுக்கு தப்பு கிடையாது. நாய்க்கு முக்கியத்துவம் உங்களுக்கு தப்பு கிடையாது. ஆனால்
கொடுங்க கொடுங்க. நான் ஒரு 200 கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஒருத்தர் அண்ணா அடுத்த வாரம் என்ன கிழமை வருது? ஓப்பன் ஆயிட்டா மீன் வராது. வந்து கூட வேணா பார்த்துட்டு கூட போவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காலையிலே வாங்க. இல்லைண்ணா ஒழுங்கா ரெடி அவ்வளோதான் சொல்லுவோம். எவ்வளோ பிரச்சனை தெரியுமாயா வீட்டில்? எனக்கு தான் தெரியாது. அவனுக்கே தெரியும், கேட்டுப்பாரு. அவரை பற்றி சண்டை போட்டால் ஃபஸ்ட்டு அவரை பற்றி பின்னாடி பேசாது. ஆகிட்டோம் இல்லை அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வரவா நான் சொல்லிட்டேன். அங்கே அந்த தனியாக இருக்கிற வீட்டில் இருக்கட்டும். அவருக்கு இருக்கிற வீட்டில் இருக்கா. எங்கள் வீட்டுக்குலாம் வராத. ஃபஸ்ட்டு வருவாரா சாப்பிட்றதுக்கு வரணும் நம்ம வீட்டில். எல்லாம் வீட்டுக்கு வராத. நீ இங்கே இரு. சாப்பாடு காசு எடுத்துக்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கத்தி பை கூட நீ அங்கே வைக்காத. எங்கே எங்கள் மாமியார் வீட்டில் வைக்காத. இது நம்ம வீட்டில் வச்சுக்க. நீ ஒட்டி தானே இருக்கிற அந்த வீட்டில். அவரு பயந்துட்டாரு, பயப்படுறாரு. அந்த கொறுக்க மீன் வாங்கி கொடுத்து 400 கொடுத்து போறாரு. கொறுக்க மீன் வாங்கி கொடுத்து அந்த சேர்த்து 400 கொடுத்து போறாரு. என்ன பயப்படுறேன்னா நான் ஆல்ரெடி பயப்படுறா மாட்டினாடா. இல்லை போட்டு நாய் மேல போட்டுருவாங்க. மொத்தம் ஓடு 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 அது மாதிரி எடுக்க முடியாது. நாய் மேல அவ்வளவுதான். ஒரு மீன் தான் வந்தது. சரி தம்பி அது போயிட்டு வந்துட்டாப்புல. 6 மணிக்கு ஏறிட்டேன். வேற எந்த மீனும் பெரிய மீன் வரல. ஃபோன் வந்து திரும்பி தூங்கிட்டேன். ஒரு 2 பூங்குழல் வந்து சின்ன சின்ன பூங்குழல் போட்டு மீன் எல்லாம் 1 2 1 இருக்கும். 3 பூங்குழல் 2 சின்ன பாறை ஒரு 4 பாறை. மேலே வைப்பா. ஒரு சிவகங்கை 3 நாள் ஆர்டர் மட்டும்தான்.